மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பும் இரட்டை பதிவு முறையின் நன்மைகள். இரட்டை பதிவு முறையின் நன்மைகள். இதில் 4 ஹெட்லைன் கொடுத்துருக்கோம். 5 மார்க் தியரி கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. பாரு, ஒவ்வொரு கணக்கேடுகளிலும் ஒவ்வொரு நடவடிக்கையும் காணப்படுகின்ற தன்மைகள் 2 தன்மை, பற்றுத்தன்மை, வரவுத்தன்மை. எனவே இந்த 2 தன்மைகளையும் பதிவு செய்வதன் மூலம் கணக்குகள் மிகவும் துல்லியமாக பரிசோதிக்கலாம். காரணம், ஒவ்வொரு பற்றுக்கும் நிகரான வரவு இருக்கும். இப்போது நீ கணக்கு செய்யும்போது உனக்கு தெரியும், குறிப்பேடு போடுவோம். இந்த குறிப்பேடு போடும் பொழுது இப்போ பாரு, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அரைகலன் வாங்கியிருக்கிறான். இந்த அரைகலன் வாங்கியதில் அரைகலன் நமக்கு சொத்து, எனவே அரைகலன் கணக்கு பற்று. ரொக்கம் சொத்து தான், ஏன் நம்ம பற்று வைக்கலன்னா அந்த ரொக்கம் நம்ம கையை விட்டு வெளியே போகுது. அப்போ 1000 ரூபாய்க்கு நீ அரைகலன் வாங்கினா அரைகலன் கணக்கு பற்றி ரொக்க கணக்கு வரவுன்னு சொல்லிட்டு 1000 ரூபான்னு வைப்போம். புரியுதா? இப்போ ஒரு பற்றுக்கு நிகரான வரவு இருக்கிறதுனால இப்படி ஒவ்வொரு நடவடிக்கையும் 2 தன்மையும் பதிகிறதுனாலையும் அந்த நிறுவனம் இருப்பாய்வு தயாரிக்கும். இந்த இருப்பாய்வுனால என்ன அப்படின்னா, கணக்குடைய தன்மைகளையும் அவற்றினுடைய இருப்பையும் எடுத்து எழுதுவோம். பற்று வரணும். இந்த பற்று வரவும் நமக்கு என்னச்சுன்னா சமப்படுத்தும். எனவே பற்று வரவும் சமமாக ஆயிட்டுனாலே நீ நடவடிக்கைகளை சரியாக பதிவு செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். சரியா மேம்? துல்லிய தன்மை. அந்த நிறுவனம் கணக்குகளை சரியான முறையில் துல்லியமாக கணக்கு எழுதியிருக்கிறாங்க. கணக்கு டேலி ஆயிட்டுன்னு சொல்லுவோம். டேலி ஆயிட்டு, இருப்பாய்வின் பற்றும் வரவும் சமம் ஆயிற்று. எனவே இதனுடைய துல்லிய தன்மையை நாம் நினைச்சோம்னா கணக்கீட்டின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். 2வதாக, வணிக நடவடிக்கைகளை நம்ம என்ன செய்யணும், கணக்கிடுறோம். வணிக முடிவுகளை கணக்கிடுதல்னு கொடுத்துருக்கோம். வணிக முடிவுகளை கணக்கிடுதல். இந்த வணிக முடிவுகள் என்பது அந்த நிறுவனத்தினுடைய வருமானத்தையும் செலவையும் ஒப்பிட்டு பார்க்குறது. அப்போது இந்த வருமானத்தையும் செலவையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்காக அந்த நிறுவனம் லாப நட்ட கணக்கை தயாரிக்கும். வருவாயை காட்டிலும் செலவுகள் அதிகமாக ஆயிட்டுன்னு வச்சுக்க, என்ன அர்த்தம்? நீனே சொல்லு. வருமானத்தை காட்டிலும் செலவாயிட்டுன்னா அந்த நிறுவனம் என்ன செஞ்சுருக்கு? நஷ்டம், லாஸ். இப்போ வருவாயை காட்டிலும் செலவு குறையா இருந்தால் அந்த நிறுவனம் லாபம் அடைந்துள்ளது என அர்த்தம், இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அந்த நிறுவனம் செலவுகள் எவ்வளவு, வருமானங்கள் எவ்வளவு, சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது, பொறுப்புகள் எவ்வளோ இருக்குது, கடனாளிகள் எவ்வளவு, கடன் நீந்தோர் எவ்வளோன்னு சொல்லிட்டு உடனுக்குடன் கணக்குகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், குறிப்பேடு தயாரிக்கிறோம். குறிப்பேட்டிலிருந்து தான் நம் பேரேடு தயாரிப்போம். இந்த பேரேட்டிலிருந்து தான் இருப்பாய்வு தயாரிப்போம். எனவே ஒவ்வொரு கணக்கினுடைய இருப்புகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். மேலும் லாப நட்ட கணக்கின் மூலம் நிகர லாபம், நிகர நட்டங்களை தெரிந்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு, ஒப்பீட்டு ஆய்வுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருமா, ஒப்பீட்டு ஆய்வு. இந்த ஒப்பீட்டு ஆய்வு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒப்பீடு செய்தல்னு அர்த்தம். இந்த ஒப்பீடு எதோட ஒப்பீடு செய்கிறோம்? முந்தைய ஆண்டின் கணக்குகளோடு அல்லது முந்தைய மாதத்தினுடைய வரவு செலவுகளோடு பிற நிறுவனத்தின் கணக்குகளோடு நாம் என்ன செய்யலாம்னா ஒப்பீடு செய்து கொள்ள முடியும். கம்பேர் பண்ணி, போன ஆண்டை விட இந்த ஆண்டு லாபம் அடைஞ்சிருக்கா, நிறுவனம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கால திட்டங்களை நாம் என்ன செய்யணும்னா பிளான் பண்ண முடியும், திட்டமிட முடியும். எதிர்காலம் குறித்து நாம் நினச்சோம்னா பிளான் செய்து கொள்வதற்காக, திட்டமிடுவதற்காக இந்த ஒப்பு நோக்கக்கூடிய ஆய்வு என்ன செய்யணும் பயன்படுகிறது. அடுத்து, பொதுவான ஏற்புத்தன்மை. ஏற்புத்தன்மை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைன்னு சொல்லும்போது கணக்கு ஏடுகளில் கணக்குகளை, அதாவது கணக்கு பதிவியலின் விதிமுறைகளை பின்பற்றி ஒவ்வொரு குறிப்பேடுகளும் பற்று வரவும் காட்டுறோம், பேரேடு தயாரிக்கிறோம், இருப்பு ஆய்வு தயாரிக்கிறோம், இறுதி கணக்குகள் தயாரிக்கிறோம். எனவே அந்த நிதி நிறுவனங்களினுடைய அதிகாரிகளும், நிதி நிறுவனத்தினுடைய கடனாளி, கடனீந்தோர், பொதுமக்கள், வாடிக்கையாளர், இன்னும் சொல்லப்போனா அரசு மற்றும் என்ன சொன்னால் யார் யார்கிட்டமிருந்து நிறுவனம் கடன் வாங்கியிருக்கலாம், இவங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. குறிப்பாக சட்ட ரீதியாக சில சூழ்நிலைகளில் நம்ம என்ன சொன்னால் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்.
அந்த சூழ்நிலையும் நம்மளுடைய கணக்குகளினுடைய தன்மைகளை அதிகாரப்பூர்வமாக அல்லது அறிவியல் பூர்வமாக கணக்கில் இருக்கிறனால அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இரட்டைப்பதிவு முறை. ஓகே, எனவே இரட்டைப்பதிவு முறையுடைய நன்மைகள் 4: துல்லியத்தன்மை, வணிக முடிவுகளை கணக்கிடுதல், ஒப்பீட்டு ஆய்வு, பொதுவான ஏற்புத்தன்மை. மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு நடவடிக்கை. இந்த நடவடிக்கை 2 வகைப்படும். ஒன்று ரொக்க நடவடிக்கை, அடுத்தது கடன் நடவடிக்கை. ரொக்க நடவடிக்கை மற்றும் கடன் நடவடிக்கை. இந்த இன்னும் சொல்ல போனோன்னா அடுத்ததாக ஸ்டெப்பாக வங்கி நடவடிக்கைன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக கணக்கு பதியும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது ரொக்க நடவடிக்கையும் கடன் நடவடிக்கையும். ரொக்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோன்னா, ரொக்கம் செலுத்தி நம்மளுடைய செலவுகளை செய்கிறது, ரொக்கம் பெற்று நம்மளுடைய விற்பனைகளை செய்கிறது. பாருமா, ஒரு கடையில் போய் நீ ஒரு 20,000க்கு அரைகலன் வாங்குறான்னு வச்சுக்க. இந்த அரைகலனுக்கு உடனடியாக நீ ரொக்கம் செலுத்திட்டா, பணத்தை கொடுத்து நீ வாங்கிட்டு வரும்பொழுது இது உனக்கு என்ன நடவடிக்கை? ரொக்க நடவடிக்கை. இதே அரைகலன் இப்போ சப்போஸ் பார்த்தேன்னு சொன்னால் வசந்தன் கவலையோ அல்லது பிரகாஷ் ஃபர்னிச்சர்லேயோ நீ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளை மட்டும் வாங்கிட்டு வர, இது உனக்கு என்ன நடவடிக்கை? கடன் நடவடிக்கை. புரியுதா? பணத்தை செலுத்தி பொருட்களை பெறும் பொழுதோ அல்லது பொருட்களை செலுத்தும் பொழுதோ அது ரொக்க நடவடிக்கை என அழைக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணுறோம் பாரு, பணத்தை செலுத்தாமல் பின்னர் செலுத்துவதற்காக உறுதிமொழி கொண்டு பொருட்களை பெறும் பொழுது அல்லது பொருட்களை விற்பனை செய்யும் பொழுது அவை கடன் நடவடிக்கை என அழைக்கப்படுகிறது. இப்போ பார்த்துச்சுன்னா உன்னுடைய புக்கில் எடுத்துக்காட்டு சொல்லியிருப்பாங்க, சரக்கு விற்றது. இந்த சரக்கு என்பது பொருட்கள் தான். கொள்முதல் செஞ்சுருக்குறோம், இப்போ சரக்கு விட்டுருக்கோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரக்குனாலே பொருட்கள். ஓகே, இந்த பொருட்களை நம்ம விற்கும் பொழுது இந்த வணிகத்திற்கு என்ன செய்யும் பாரு, சரக்கு விற்றுருக்குறோம், பணம் உள்ளே வருது, எனவே ரொக்க கணக்கு பணம் உள் வருகிறது, அதே நேரத்தில் சரக்கு சொத்து வெளியே போகிறது. ரொக்க கணக்கு பற்று என்ன பண்ணுறோன்னு சொன்னால் விற்பனை கணக்குன்னு எடுப்போம், சரக்கை விற்றுருக்குறோன்னு சொல்லிட்டு. அது என்ன சொன்னால் ரொக்க நடவடிக்கை. இதே நேரத்தில் நம்மளுடைய கடன் நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் பாரு, ஒரு 3000க்கு சரக்கு வாங்கியிருக்கான்னு வச்சுக்க. இந்த 3000க்கு சரக்கு வாங்கியிருக்கிறான், அந்த நபருக்கு பணம் செலுத்தலை, குறிப்பிட்ட கால எல்லைக்குள் குறிப்பிட்ட காலம் கழித்து செலுத்துவதற்காக நம்ம வாங்கியிருக்கிறோம். அப்போ நம்ம பாரு சொன்னேன், பிரகாஷ் ஃபர்னிச்சர்லேருந்து 20,000 நீ வாங்கிட்டு வந்திருக்க அரைகலன். இந்த அரைகலன் பின்னர் 3 மாதம் கழித்து செலுத்துகிறேன் அல்லது 6 மாதம் கழித்து செலுத்துகிறேன்னு நீ வாங்கிட்டு வந்திருப்பேன். நீ வாங்கிட்டு வந்திருக்கும் பொழுது ஆக்சுவலாக உனக்கு அரைகலன் உள்ளே வந்திருக்கும், அரைகலன் கணக்கு பற்று. ஆனால் அந்த ரூபாய் நீ பணமாக செலுத்தலை. எனவே இந்த பிரகாஷ் ஃபர்னிச்சர் யாருன்னா கடன் ஈந்தோர். இவங்க கணக்கு கடன் ஈந்தோர் வரவு வைக்கப்பட வேண்டும். கடன் ஈந்தோர் கணக்கு எப்பொழுதும் வர வைக்க வேண்டும். எனவே பற்று வரவு அப்படி வைக்கிறோம். கடன் நடவடிக்கை என்பது பணம் உடனடியாக செலுத்தாமல் பின்னர் செலுத்துவதற்காக உறுதி செய்யக்கூடிய ஒன்று. மாணவிகளே, அடுத்ததாக இந்த வங்கி நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். பாருமா, வங்கி நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லும்போது உனக்கே தெரியும், பேங்க் மூலம் நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அவை அனைத்தும் வங்கி நடவடிக்கைகள் என அழைக்கப்படுகிறது. இந்த பேங்க் மூலமாக பாரு, நம்ம என்ன செய்யறோம்னா பேங்க்கில் போய் என்ன செய்கிறோம், பணம் போடுறோம் இல்லையா, பணம் போடுதோங்கிறத எப்படி சொல்லணும்னா பணம் செலுத்துகிறோம். பேங்க்கில் போய் நம்ம என்ன செய்கிறோம், பணம் எடுக்கிறோம் இல்லையா. நம்மளுடைய வருமானங்களை பேங்க் பெற்றுக்கிட்டோம். அதான் என்ன சொன்னால் ஏதேனும் கம்பெனிலேருந்து நமக்கு வர வேண்டிய பங்காதாயம் அவங்களாவே பெற்றுக்கிடுவாங்க. சில சூழ்நிலை காப்பீட்டு கட்டணம்லாம் நம்ம செலுத்தணும்னா நமக்காண்டி பேங்க் நம்ம அக்கௌண்ட்லேருந்து என்ன செஞ்சிடும், செலுத்திடும். இப்போ எல்ஐசி லோன் போட்டிருக்கோம், ஹவுசிங் லோன் போட்டிருப்போம், இதெல்லாம் அவங்களே என்ன செஞ்சுக்கிடுவாங்கன்னா பணம் செலுத்திக்கிடுவாங்க. எனவே ரொக்கம் பெறுதல், ரொக்கம் என்ன செய்கிறாங்கன்னா செலுத்துதல். பணம் எடுக்கலாம், பணம் போடலாம், நம்ம சார்பில் பணத்தினை பெறலாம், நம்ம சார்பில் பணத்திற்கான செலவுகளையும் வங்கி செய்யலாம். இது போக பாரு, பேஜ் நம்பர் 37 எடுத்து பாருமா, எடுப்பு அட்டை, கடன் அட்டை, இணைய வங்கி, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், நிகழ்நேர மொத்த தீர்வகம் மூலமாக வாடிக்கையாளர் என்ன சொன்னால் வங்கிகளில் பணம் பெறக்கூடிய தொகைகள் கொடுத்துருக்கோம். பல்வேறு வழிகளில் நம்ம என்ன செய்யலாம், பேங்க்லேருந்து பணம் பெறலாம். அது பின்னாடி உனக்கு கொடுத்துருக்காங்க, அதை சொல்கிறேன்.
பாரு, பணம் போடுறோம், எடுக்கிறோம், நம்ம சார்பில் வருமானத்தை வாங்குகிறாங்க, நம்ம செலுத்த வேண்டிய செலவுகளை செய்கிறாங்க, ஏடிஎம் மூலமாக நம்ம பணம் பெறுறோம், எடுப்பட்டை, கடனட்டை, இணைய வங்கி, அதுக்கப்புறம் என்னச்சுன்னா தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், மொத்த நேர நிகழ்நேர மொத்த தீர்வகம் மூலமாக பணம் பெறலான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாரு, நமக்காக வங்கி கட்டணமும் நம்ம என்ன சொன்னால் செலுத்த வேண்டியிருக்கோம், அவங்க செலுத்திடுவாங்க. நிலை அறிவுறுத்தி நம்ம பேஜ் நம்பர் 37 பாருடா. அதில் கீழே இருந்து 2வது பாயிண்ட் பாரு, நிலை அறிவுறுத்தலின்படி வங்கி செலுத்தும் தொகைகள் கொடுத்துருக்கோம். இந்த நிலை அறிவுறுத்தலின்படினா நம்ம ஒரு லெட்ரு கொடுக்குறோன்னு வச்சுக்க. இப்போது எனக்கு அக்கௌண்ட்டில் நம்ம வந்து சேலரி அக்கௌண்ட்டுகளில் க்ரெடிட் ஆகும். அப்போ நான் என்ன சொல்லணும்னா, மாதம் என்னுடைய பணத்திலேருந்து இன்சூரன்ஸ் கட்டணமாக மாதம் 1000 ரூபாய் என்ன செஞ்சுருங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு செலுத்திடுங்க. இன்னும் இப்போ சப்போஸ் பாண்டியன் லிமிடெட் கம்பெனிக்கு பங்காதான் நான் பங்கு வாங்கியிருக்கிறேன், அதற்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்காங்க, என்னுடைய இதை சேரை அப்பப்போ கொடுத்துருங்க. புரியுதா? என்னுடைய சார்பில் வாடகை செலுத்திடுங்க. புரியுதா? இன்னும் சொல்ல போனேன்னு ஹவுசிங் லோன் என்னுடைய சார்பில் கட்டிடுங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பேங்குக்கு ரிட்டனாக கொடுக்குறோமோ அதுபடி நம்மளுடைய செலவினங்களை வங்கி செலுத்தும். அதுபோக காசோலை மூலமாகவும் தொகைகள் என்ன செய்யப்படுனா செலுத்தப்படலான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். மாணவிகளே, இப்போ எடுப்பட்டை, இணைய வங்கி, தேசிய மின்னணு பரிமாற்றம், நிகழ்நேர மொத்த தீர்வுகள் மூலமாகவும் என்ன செய்யலாம், தொகைகள் செலுத்தவும் முடியும், பணம் பெறவும் முடியும். மாணவிகளே, பேஜ் நம்பர் 38 எடுமா. பேஜ் நம்பர் 38 பாரு மேம். பேஜ் நம்பர் 38ல் ஃபஸ்ட்டில் தான் இயங்கி பணம் வழங்கும் இயந்திரம். தான் இயங்கி பணம் வழங்கும் இயந்திரம் இது என்னன்னா எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஒருவேளை தமிழ் வேர்டு தெரியாமல் இருக்கும். ஏடிஎம் மிஷின் எல்லாம் உன்னுடைய பேரண்ட் போவாங்க. ஒருவேளை உன்னுடைய பேரண்ட்டோட கார்டு வச்சு நீ என்ன செய்வான், பணம் எடுப்பா. ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் படிச்சிருப்பான் இல்லையா, அதனுடைய எக்ஸ்பென்ஷன் படிச்சிருப்பான். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். இதுக்கு தமிழ் வேர்டு என்னென்னா தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். இந்த தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் மூலம் கணனி அமைப்போடு அது என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் செயல்படுகிறது இல்லையா. கணனி மயமாக்கப்பட்டுனா கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து பேங்க் வந்து நம்ம அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கும் பொழுது நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, ஏடிஎம் கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஏடிஎம் கார்டை வச்சுட்டு நம்மளுடைய ரகசிய எண்களை பயன்படுத்தி நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்படி நம்ம என்ன செய்ய முடியும், பணத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதி. வாடிக்கையாளருக்கு வங்கி அளிக்கக்கூடிய சேவை, வாடிக்கையாளருக்கு வங்கி அளிக்கக்கூடிய ஒரு வசதி தான் ஏடிஎம் மிஷின். சரியா? இந்த ஏடிஎம் மிஷின் படிச்சிருப்பான். ஆனால் தமிழ் வேர்டு அதுக்கு என்னது, தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். அடுத்து பாருமா, பணம் வைப்பு இயந்திரம். பணம் வைப்பு இயந்திரம்னு சொல்லுவோம். இந்த பணம் வைப்பு இயந்திரமானது நம்ம இப்போ பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணதுக்கு பணம் போட போவோம். இப்போது பாரு, நிறைய டைமில் மிஷின்லேயே நம்ம பணத்தை போடலாம். இது பேங்க்கில் போனால் நம்ம என்ன சொல்லணும், செலுத்து சீட்டை எடுக்கணும், அதை ஃபில் பண்ணணும். கவுண்டரில் நம்ம என்ன செய்யணும், வரிசையாக நின்று நம்ம என்ன செய்யணும், எடுத்துகிட்டு கட்டிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். இப்போது இந்த செலுத்து சீட்டுங்கிறது அவசியம் இல்லை. எதற்காக, பணம் வைப்பு இயந்திரத்தில் நம்ம பணத்தை போடுவதற்காக நம்ம என்ன செய்யணும், நேரடியாக பணம் செலுத்த முடியும். நேரடியாக பணம் செலுத்த முடியும். எந்த ஃபார்ம்ஸும் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஃபில் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பேங்குக்கு போய் காத்திருந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மீட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே. அடுத்து எடுப்பு அட்டை. இந்த எடுப்பு அட்டைங்கிறது டெபிட் கார்டுன்னு சொல்கிறோம். டெபிட் கார்டும் பேரண்ட் வச்சுருப்பாங்க. பாரு, நம்ம எங்கேனாலும் நம்மளுடைய பொருட்கள் வாங்கலாம். இப்போ பார்த்தோன்னா பெரிய பெரிய மால் இருக்கு இல்லையா, பிக் பஸார், ரிலையன்ஸ், பழைய கடை, ஜவுளி கடைகளெல்லாம் போய் நம்ம பொருட்களை வாங்குகிறோம். ஏடிஎம் மிஷின்லேயும் ஏடிஎம் கார்டு ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம வாங்குகிறோம். அதை விட நம்ம டெபிட் கார்டுனே ஒன்று வாங்கும் பொழுது இது என்னச்சுன்னா, பொருட்களை கொள்முதல் செய்வதற்கும் விற்பனை செய்வதற்குமாக பயன்படுத்தக்கூடிய ஓர் அட்டை. இதுவும் யார் தான் நமக்கு தருவாங்கன்னா, பேங்க்கு தான். பேங்க் மூலமாக தான் தர முடியும். இது என்னென்னா மின்னணு வணிகம், காமர்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, இது தெரிஞ்சிருக்கும். மின்னணு வணிகம், பணத்தை செலுத்துறதுக்காக என்ன அந்த எடுப்பட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ என்ன செய்வோம் பாரு, நமது வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய பட்சம் சில அதாவது என்னச்சுன்னா கட்டுப்பாடுகள் இருக்கும். எடுப்பட்டைனை பயன்படுத்துறதுக்காக, அதாவது டெபிட் கார்டை பயன்படுத்த ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எடுக்கலாம், அல்லது மாதத்தில் எத்தனை தடவை எடுக்கலாம், திரும்ப திரும்ப எடுத்தால் வட்டி விகிதம், இப்படி சில
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வங்கியால் நமக்கு என்ன செய்யப்போனா இருக்கும். சரியா? இப்போ இந்த எடுப்பு அட்டையை வைத்து நாம் என்னச்சோம்னா கொள்முதல் செய்யவும் பொருட்களை விற்பனை செய்வதற்காகவும் மின்னணு வணிகம் காமர்ஸ் மின்னணு வணிகம், அதாவது நீ என்ன சொன்னால் இப்போலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்டு தான் டெபிட் கார்டு என அழைக்கலாம். மாணவிகளை, அடுத்ததாக கடன் அட்டை கிரெடிட் கார்டு. எவ்வாறு டெபிட் கார்டு பயன்படுத்துகிறோமோ இப்போ கிரெடிட் கார்டுன்னு ஒன்று பயன்படுத்துகிறோம். இந்த டெபிட் கார்டு நீ அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சுருந்து அதில் பயன்படுத்துகிறோம். இந்த கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டில் பணம் இல்லாட்டாலும் உனக்கு வங்கி அளிக்கக்கூடிய வசதி. ஒரு குறிப்பிட்ட தொகை வர பேங்க் அந்த கார்ட்லேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி இது என்ன சொன்னால் பல்வேறு இடங்களில் பொருட்கள் சேவைகளை பெறுறதுக்காக இப்போ போகிறோம் ஆன் த வே நம்ம என்ன சொன்னால் ரோட் டேக்ஸ் கேட்டதுக்கு பயன்படுத்தலாம். இன்னும் சொல்லப்போனால் பெட்ரோல் பல்கில் நம்ம இவங்கெல்லாம் உணவகங்களில் இந்த கார்டுகளை பயன்படுத்தலாம். எங்கேனாலும் நமக்கு இந்த கடன் அட்டையெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த கடன் அட்டையில் நம்ம பணத்தை நம்ம செலுத்துறதுக்காக கடன் அட்டையை பயன்படுத்துகிறோம். இந்த கடன் அட்டை பயன்படுத்தினா எந்த அளவுக்கு நமக்கு பெர்மிட் உண்டோ, பெர்மிட் கார்டு கொடுத்துருக்காங்களோ அது வரை பண்ணலாம். இப்போ நீ ஓவராக நீ பயன்படுத்த அதுக்காண்டி சும்மா கொடுக்க மாட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் கொடுத்து பொருட்களை கடனுக்காக வாங்குகிறோமோ அதற்கு தகுந்தாற்படி வங்கி விதிக்கக்கூடிய வட்டி விகிதத்தின்படி வட்டி வசூலிக்கும். புரியுதா? வங்கி கட்டணம் மற்றும் வட்டி போன்ற கட்டணங்களெல்லாம் வங்கி என்ன செஞ்சுக்கணும், வசூலித்து கொள்ளும். இது கடன் அட்டை. மாணவிகளே, ஏடிஎம் மற்றும் கடன் அட்டை 3 மார்க் கொஸ்டினுக்கு அடிக்கடி திரும்ப வரும். மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கமா. அடுத்தது பாரு, நிஃப்ட். இது தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இது என்னென்னா தேசிய அளவு, நம்ம நேஷ்னலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பணத்தை பரிமாற்றம் செய்வதற்காக அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ என்ன சொன்னால் வங்கி ஒரு கிளையிலிருந்து பிற நபருடைய வங்கி கிளைக்கு அனுப்புறது. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. நான் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர். நான் என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்து நீ என்ன பண்ணுறான்னு சொன்னால் சென்னையில் இருக்கிறேன். என்ன பண்ணலான்னா சென்னைக்கு என் அக்கௌண்ட்லேருந்து உன் அக்கௌண்ட்டுக்கு, நீ சப்போஸ் இந்தியன் பேங்காக இருக்கலாம், உன்னுடைய கிளைக்கு நான் என்ன செய்யலாம், பணத்தினை அனுப்ப முடியும். புரியுதா? பிற நபருடைய கணக்கில் உள்ள வங்கி கிளைக்கு நம்ம என்ன செய்ய முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். இதுதான் என்னென்னா நிஃப்ட். அடுத்து நிகழ்நேர மொத்த தீர்வகம். இது ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின் உண்டுமா, புக்கை பார்த்துக்க. பேஜ் நம்பர் 38. இதுக்கு ஆங்கிலத்தில் சுருக்கமாக என்ன செய்கிறாங்கன்னு பாரு. ஆர்டிஎஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஆர்டிஜிஎஸ் என அழைக்கப்படுகிறது. ஆர்டிஜிஎஸ். இதில் என்ன பண்ணுறாங்க பார்த்தேன்னா, தனி நபர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தொடர்ந்தும் அல்லது ஒன்றன் பின் ஒன்றாகவும் உடனடியாக பரிமாற்றம் செய்யப்படுகிறதுன்னு கொடுத்து, பண பரிமாற்றம் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக மாற்றுவதற்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நிகழ்நேர மொத்த தீர்வகம். பண பரிமாற்றம் என்பது என்ன செய்கிறாங்கன்னா, தனிநபரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப என் அக்கௌண்ட்டில் இருக்குது பணம், நான் டக்குனு என் ஹஸ்பண்ட் நேமுக்கு அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் நேமுக்கு அல்லது என்னுடைய ரிலேட்டிவ் நேம்ஸ்க்கு நான் உடனடியாக பணத்தினை என்ன செய்ய பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும். இதுதான் நம்மளுடைய நிகழ்நேர மொத்த தீர்வகம். இவ்வாறு வங்கி நடவடிக்கையில் ஏடிஎம் மூலமாக நமக்கு வசதி அளிக்கி அதுக்கப்புறம் பண வைப்பு இயந்திரம், எடுப்பட்டை, கடன் அட்டை, தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், நிகழ்நேர மொத்த தீர்வகம். மாணவிகளை, இதில் ஏடிஎம் அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, கடன் அட்டை முக்கியமாக கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ இதில் உள்ள பேஜ் நம்பர் 38 உங்களுக்கு தெரியுமா, பொதுவாக நம்ம பாக்ஸில் உள்ளதை மனப்பாடம் பண்ணுறது இல்லை. பட் நீ இதை அக்கௌண்டன்ஸில் இதை நீ கட்டாயம் நீ மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஓகே, கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகேம்மா, இந்த சாட்டர்டே சண்டே நீ இப்போ நடத்திருக்கிற வர ஒழுங்காக படி. இன்னும் மண்டே அதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.